நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உரிமைக்குரல் நிகழ்ச்சி வாயிலாக நேயர்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழ் விவாதத்தை நகர்த்த இருக்கிறோம் அப்படிங்கிறத சிறப்பு தொகுப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். போகும் இடமெல்லாம் பேசும் மேடையெல்லாம் பொய் பொய் பொய், பொய்யை தவிர வேறு ஒன்றுமில்லை என்ற பாலிசியோடு இருக்கும் ஒரே கட்சி என்றால் அது திமுக மட்டும்தான். தொட்டதற்கெல்லாம் அதிமுகவை குறை சொல்வது, இல்லை என்றால் அதிமுக பாஜக மறைமுக கூட்டணி என்று இல்லாதது பொல்லாததையெல்லாம் சொல்லி அள்ளி விடுவது, இப்படியாக போய்கொண்டிருந்த திமுகவின் பிழைப்பில் மண்ணள்ளி போட்டிருக்கிறது 2024 தேர்தல் களம். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? உண்மை ஒரு நாள் வெளிவந்துதானே தீரும். அப்படி திமுகவின் உண்மை முகத்திரையை கிழி கிழி என கிழித்து தொங்கவிட்டிருக்கிறார் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. பாஜகவுடன் உண்மையாலுமே கள்ளக்கூட்டணி வைத்திருப்பது யார் என்று போட்டோ ஆதாரங்களோடு காட்டி பிரச்சார களத்தில் பிச்சு உதறி கொண்டிருக்கிறார் புரட்சி தமிழர். வெள்ளை கொடி காட்டி மோடியை வரவேற்ற ஸ்டாலினை, பக்கத்தில் அமர்ந்து பல்லை காட்டி சிரித்து கொண்டிருந்த ஸ்டாலினை, மோடியுடன் கூட நின்று கைகாட்டி போஸ் கொடுத்து போட்டோ எடுத்த ஸ்டாலினை என்று விதவிதமாய் வித்தியாசமாய் மோடியுடன் ஜோடி போட்ட ஸ்டாலினை ஆதாரங்களோடு கிழித்து தொங்க விட்டிருக்கிறார். அண்ணா திமுக கள்ள கூட்டணி வச்சிருக்குதான். எங்கயா நாங்க கள்ள கூட்டணி? அது பழக்கம் போல் இருக்குது, பழக்க தோசை இருக்கும் போல் இருக்கு. கள்ள கூட்டணி வைக்கின்ற பழக்க தோசை இருக்கும் போது இதுவரைக்கும் எந்த கட்சி தலைவரும் இப்படி சொன்னது கிடையாது. கள்ள கூட்டணி வச்சவர் யார் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் கள்ள கூட்டணி வச்சது நாமளா அவியலா? அண்ணா திமுகவா திமுகவா? எடப்பாடியா ஸ்டாலினா? ஸ்டாலின் வச்சிருக்காரு. இத ஆதாரத்தோட எப்படி பாருங்க, எப்படி போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. இதுதாங்க கள்ள கூட்டணி சான்று. யாரை ஏமாத்துற நாடகம். அது மட்டுமா, சீட் நுனியில் உட்கார்ந்து கொண்டு ஆடாமல் அசையாமல் பவ்யமாய் எங்க ஊர்ல விழா வச்சிருக்கோம் வாங்க வாங்க என்று அழைத்த உதயநிதியை, கேலோ இந்தியாவுக்கு வந்தே ஆகணும் நீங்க என்று அன்பு கட்டளை போட்டு உரிமையோடு உறவாடிய உதயநிதியை, குனிந்து கும்பிடு போட்ட உதயநிதியை திமுகவினரின் முக திரையை ஆக்குவேறு ஆணிவேராக உரித்து விட்டார் எதிர்கட்சி தலைவர். இன்னொருத்தர் பாக்குறாரு, நான் சிரிச்சா என்னங்க தெரியும்? சிரிச்சா என்ன தெரியும்? பல்லு தானே தெரியும். நான் சிரிக்கிறார், பல்லு தெரியுது. நான் சிரிச்சா பல்லு தெரியும். உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, 2019 எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் அடிக்கல் நாட்டினார் பாரத பிரதமர். இப்ப நானும் அவரோட அமர்ந்திருந்தோம். அப்ப சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அத உதயநிதி ஸ்டாலின் கொச்சைப்படுத்தி அவரு பல்ல காட்டிட்டு இருக்கான்னு சொன்னாரு. நீ என்னத்தை காட்டுற? நீ என்னப்பா காட்டுற? நீ இதைத்தானே காட்டிட்டு இருக்கிற? நீ இதைத்தானே காட்டிட்டு இருக்க, வேற ஏதாவது காட்டுறியா? நீ காட்டினா சரி, நான் காட்டினா தப்பா? சிரிக்கிறது தப்பா? சிரிக்கிறது தப்பா? ஸ்டாலின் சிரிப்பே வராது. என்னைக்காவது சிரிச்சிருக்க பார்த்திருக்கீங்களா? இப்போது தெரிகிறதா யாருக்கும் யாருக்கும் கள்ள உறவு என்று? அன்றைக்கு கோபேக் மோடி என்று சொல்லி கருப்பு கொடி காட்டியவர்கள் இன்றைக்கு வெட்கமே இல்லாமல் வெல்கம் மோடி என்று சொல்லி வெள்ளை கொடியோடு வெளியே வருகிறார்கள். கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா இந்த திமுகவினருக்கு? இந்த 2024 தேர்தலில் ஹைலைட்டே எதிர்கட்சி தலைவரின் இந்த பிரச்சாரம் தான். திரு ஸ்டாலின் அவர்களே எதிர்கட்சியா இருக்கும்போது பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். அப்ப திரு ஸ்டாலின் கருப்பு பலூன் விட்டார். கோ பேக் மோடி. என்ன சொன்னாரு? கோ பேக் மோடி சொன்னாரா இல்லையா? எல்லா தொலைக்காட்சியில் வந்ததில்ல, பத்திரிகையில் வந்ததில்ல. இப்ப ஆளுங்கட்சி ஆனோன்னு வெல்கம் மோடிங்கிறார். எதிர்கட்சியா இருக்கும்போது கோ பேக் மோடி, ஆளுங்கட்சி ஆகும்போது வெல்கம் மோடி. இப்படிப்பட்ட இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் தான். திமுகவின் உண்மை முகத்தை கிழிக்கும் இந்த பிரச்சாரத்தால் வீழப் போகிறதா திமுக? பாஜகவுடன் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி கொஞ்சி குலாவது ஏன்?
போட்டோ ஆதாரங்களோடு புரட்சி தமிழர் அம்பலப்படுத்தியதால் ஆடி போயிருக்கிறதா திமுக கூடாரம்? உள்ளபடியே வெளிச்சத்திற்கு வந்துவிட்டதா திமுக பாஜக கள்ள உறவு என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமைக்குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் பாஜகவோடு கொஞ்சி குலாவும் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி, போட்டோ ஆதாரங்களோடு அம்பலப்படுத்திய புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி, வெளிச்சத்திற்கு வந்துவிட்டதா திமுக பாஜகவினுடைய இந்த கள்ள உறவு அப்படிங்கிற கேள்விக்கு தான் விடை தேட இருக்கிறோம். கருத்துரையாளர்களை அறிமுகம் செய்து வருகிறோம். அஇஅதிமுகவிலிருந்து திரு ஜவஹர் அலி இணைகிறாரு, அரசியல் விமர்சகர் கிஷோர் கே சுவாமி, வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் மற்றும் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியிலிருந்து திருமதி ராஜேஸ்வரி பிரியா இணைகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஜவஹர் அலி சார், என்ன சார் பிரச்சாரத்துக்கு போனால் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போயிட்டு யாருக்கும் என்னென்ன சம்பந்தம் அப்படின்னு இப்படியெல்லாம் சொன்னால், ஏதோ இவ்வளோ நாள் திமுகவினுடைய பிரச்சாரமே இதுதான் இருந்தது, அதையும் இப்படி பண்ணிட்டீங்களே, நியாயமா? இந்த எங்களுடைய பொதுச் செயலாளரை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் களத்தை நாகரிகத்தோடு அணுகணும்னு பார்த்துதான் அந்த அரசாங்க ரீதியாக அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை குற்றம் சாட்டி ஏற்கனவே 2 முறை பேசிக்கிட்டு வந்தார். எந்த வகையிலையும் அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை. ஆனா இவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த குறையும் சொல்ல முடியாத ஸ்டாலின் அவர்கள் வேண்டும் என்றே என்ன ஒரே ஒரு காரணம், இந்த களத்தை திமுக பிஜேபிக்கு அந்த களமாக அமைச்சுட்டா அவர்களுக்கு ரொம்ப சுலபமா வெற்றி பெறலாம். 2019 அப்படிதான் நாம அமைச்சோம், அதனால அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்துல அதிமுக பிஜேபி கள்ள உறவு அப்படின்ட்டு போறக்கூட மீட்டிங்ல எல்லா இடத்துலயும் பேசிட்டு வர்றாரு. அதனால அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழர் உரிமையை மீட்போம், தமிழ்நாடு காப்போம் என்ற வீர முழக்கத்தோடு இந்த மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் என்ற அந்த முழக்கத்தோடு இந்த தேர்தல் களத்தை அணுகிட்டு இருக்கோம். இப்ப இதுக்கு முன்னாடி பேசிய 2 கூட்டங்கள்ல ஸ்டாலின் என்ன பேசுறாருன்னா, அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு கள்ள உறவு இருக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்குதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் நேற்றைய கூட்டத்துல ஆணித்தரமாக எல்லா உதாரணங்களையும் எல்லா எடுத்துக்காட்டுகளையும் எடுத்துக்காட்டி திமுகவுக்கும் பிஜேபிக்கும் எந்த அளவுக்கு கள்ள உறவு இருக்கு, ஏன்னா இது தவறான வார்த்தையா கூட போலாம், எங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்ன ஒரு வார்த்தையினுடைய நுணுக்கம் கள்ள உறவு செய்பவர்களுக்கு இந்த கள்ள உறவு பெருசா தெரியாதுன்னு சொன்னா அதுல பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இவர்கள் ஏற்கனவே பலமுறை கள்ள உறவு செய்தவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதாவது எங்களுடைய பொதுச் செயலாளர் பேச்சுக்கு அதாவது அரசியல் ரீதியா பதில் சொல்ல முடியாம உருவ கேலி பண்றது. அவர் பல்லு தெரியுதுங்கிறது 2023 புரட்சி தமிழர் எடப்பாடியார் தாயை கொச்சப்படுத்தி பேசியது, இப்படிதான் தேர்தல் களத்தை ஒரு கேவலமான முறையில கொண்டுட்டு போறாங்க. இது ஒண்ணு. இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, எங்க பொதுச் செயலாளர் கேட்கிற ஒவ்வொரு கூட்டத்திலையும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, போதைப் பொருள் விற்கக்கூடியவர்கிட்ட நீ பணம் வாங்கியிருக்கியா இல்லையா, அவர் நேரடியா உங்ககிட்ட செக் கொடுத்திருக்காரு, அது என்ன ஆச்சு, இதுதான் உன்னுடைய அரசியல் லட்சணமா? அதே போல நாட்டு ரிசீட் விற்கக்கூடிய அந்த மார்டின் கிட்ட 509 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிய, பணமே வாங்கலன்னு சொல்றிய, இதுதான் திமுக அரசாங்கத்தின் லட்சணமான்னு கேட்கிறார். இவர் இப்படி கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய கள்ள உறவை திமுக பிஜேபி கள்ள உறவை அவர் எடுத்துரைக்கிறார். எப்படின்னா, நீங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி கோபேக் மோடி பலூன் எல்லாம் விட்டீங்க, ஆனா இந்த 3 வருஷமா ஒரு முறையாவது கோபேக் மோடி அப்படின்னு ஒரு முறையா சொன்னதா உண்டா? இல்ல. நீங்க ஆட்சி செய்வனா திமுக கட்சி இது வரைக்கும் பண்ணிருக்காங்களா? இல்ல. சரி, நீங்க தான் பண்ணல, உங்க கூட்டணி கட்சிகளை யாராவது பண்றதுக்கு அனுமதிச்சீங்களா? காங்கிரஸ் அனுமதிச்சீங்களா? கம்யூனிஸ்டுகளை அனுமதிச்சீங்களா? விடுதலை சிறுத்தைகளை அனுமதிச்சீங்களான்னு பாத்தீங்கன்னா இந்த 3 வருஷத்துல அவர்கள் கூட மோடிக்கு எதிராக எந்த நிலையும் பாடும் எடுக்கல. இல்ல ஜவஹர் அலி சார், இப்ப என்னன்னா அவங்க மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டு பிரச்சாரத்தில் இப்போ இல்லை பல வருஷங்களாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட்டணியிலிருந்து பாஜக அதிமுக கூட்டணி பிரிஞ்சதிலிருந்து அவங்களுக்கு எதுவும் தெரியலை, என்ன சொல்லி வாக்கு கேட்குறதுன்னு தெரியலைன்றதால தான் இப்போ வரைக்கும் அதை பற்றி மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்களா?
பதட்டத்தினுடைய வெளிப்பாடாதான் இது நீங்க சொல்ல வரீங்களா? அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து விலகினதுக்கு பிறகு திமுகவுக்கு மிகப்பெரிய பயமும் பதட்டமும் வந்துருச்சு. காரணம், சிறுபான்மை இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அலையாக அதிமுக சேர்றதுனால இன்னைக்கு பல்வேறு இஸ்லாமிய இயக்கங்கள், இன்னைக்கு கூட சார் நான் 8 இஸ்லாமிய இயக்கங்களை இந்த தேர்தல் களத்துல போய் சந்திச்சுட்டு வந்து அவர்களுக்கு வந்து அவர்களுடைய ஆதரவை பெற்றிருக்கோம். அவர்கள் ஆதரவு பெற்றுள்ள இஸ்லாமியர்கள் எல்லாம் பெருவாரியான ஆதரவை கொடுக்கிறான்னு உளவுத்துறை ரிப்போர்ட் அவர்களுக்கு தெளிவாவே கொடுத்ததுக்கு பிறகு அதை திசை திருப்பணுங்கிறதுக்காண்டி திமுக அதிமுகவையும் பிஜேபியும் இணைச்சு பேசுறாரு. இனி பிஜேபியுடன் எந்த உறவும் இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு சொல்றாருன்னா அவருக்கு முஸ்லிம்கள் ஓட்டுக்கள் மீண்டும் அதிமுக போயிடக்கூடாதுங்கிற அதுக்காக நான் சொல்றேன், நீங்க முரசொலியில நீங்க உண்மையிலேயே நீங்க வந்து மோடி எதிர்க்கிறதா இருந்தா முரசொலியில அவரை வரவேற்று அவ்வளவு பெரிய விளம்பரப்படுத்துறீங்களா, அது முரசொலிக்கு தேவைதானா? அப்போ அவருடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காண்டி தானே செஞ்சீங்க. டி.ஆர். பாலு என்ன சொன்னார்? மத்திய அரசாங்கத்துல எங்களுக்கு எதிராக இல்லை, எடுத்தேன் கழுவித்தேன் என்று அவர்களுக்கு அவரை தவறாக பேசிவிடக் கூடாது, மோடி சிறந்த ஆட்சியாளர் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாரா இல்லையா? சார், அவங்க மாநிலத்தில் ஆட்சியில் இருக்காங்க, அவங்க மத்தியில் ஆட்சி இருக்காங்க. ஒரு இணக்கமான சூழல் இருந்தால் தானே நமக்கு தேவையான திட்டங்களை கொண்டுட்டு வர முடியும். அதனால கூட அவங்க சொல்லியிருக்கலாமே, அப்படி பார்க்க கூடாதா? அது தவறு இல்லை. இணக்கமான சூழ்நிலை எடுங்க. அதிமுக ஆட்சிக்காக கூட தான் மத்திய மந்திரி சபையில இல்ல, இணக்கமான சூழ்நிலையில் இருந்தோம். ஆனா அங்க ஒரு பேச்சு இங்க ஒரு பேச்சு பேசல. நாங்க இணக்கமான சூழ்நிலையில மாநில உரிமைகளை கேட்டுப்பட்டு 11 மருத்துவக் கல்லூரிகள், பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலம் எல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய இணக்கத்தோடு தான் நாங்கள் வாங்கணும். ஆனா நீங்க இங்க இருந்து என்ன தெரியுமா, ஒரு நிதி கூட கொடுக்கலன்னு சொல்லிட்டு, ஆனா மத்திய அமைச்சர்கள் யாராவது வந்து நீங்க ஆனாலும் சரி, அங்க பிரதமர் வந்தாலும் சரி, அவருக்கு வந்து நீங்க வந்து பம்புறீங்க. ஒண்ணு. இப்போ இரண்டாவது, ஒரு திமுக பயப்படுறாங்களா சார்? கொஞ்சம் உண்மையா உடைச்சே பேசுங்களேன். இவ்வளவு பேசிட்டீங்க, திமுக பாஜகவை பார்த்து பயப்படுறாங்களா? ஏன் சார்? ரொம்ப பயம் இருக்கு சார், ரொம்ப பயம் இருக்கு. நீங்க மோடி ஒரு முறை வரும்போது பொதுவாவே வந்து ஒரு மழையோ வெயிலோ இருந்தா பொதுவாவே யாருமே கருப்பு கொடி தான் சார் பிடிப்பாங்க ஏர்போர்ட்ல. அதுதான் வழக்கமான ஒன்று. இவங்க எல்லாத்தையும் மாநில ஆளுங்க எல்லாத்தையும் கருப்பு கொடி பிடிச்சு போய் நிக்க வச்சாங்க தெரியுமா? நாங்க உங்ககிட்ட சமாதானம் போயிடுறோம், எங்க ஆட்சிக்கு ஏதோ பந்தகம் விளைவிச்சிடாதீங்க, எந்த ஆட்சியை கழிச்சிடாதீங்க. ஏன்னா ஆட்சியை சமாதானத்துக்காக தான் கொடையில கூட வெள்ளையா? ஆமா சார், வெள்ளை. அவங்க அது ஒரு சிம்பாலிக்கா காட்டுறாங்க சார். ஒரு இதெல்லாம் வந்து வேண்டுமென்று செய்யக்கூடியது. ஏன்னா இந்த அமைச்சர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. இந்த அமைச்சர்கள் வெளிநாட்டுக்கு பணத்தை பதுக்குறாங்க மத்திய அரசாங்கம் தெரியும். இன்னொன்னு என்னடா, தனியா ஒரு அமைச்சரை, ஒரு சாதாரண ஒரு அமைச்சரை இதுவரைக்கும் பிரதமர் ஒரு முறையாவது இங்க எந்த அமைச்சரா தனியா கூப்பிட்டு 1/2 மணி நேரம் உட்கார வச்சு பேசின வர்றாருண்டா? உதயநிதி ஸ்டாலின் 1/2 மணி நேரம் சார் உட்கார வச்சு பேசி இவரு அங்க பல்ல காட்டினாரு. அதுக்கு தெரியலையா இவருக்கு? உதயநிதிக்கு, ஸ்டாலினுக்கு தெரியாதா? அப்பவே டீல் இருக்கு, உதயநிதி தான் அந்த டீல போய் பேசிட்டு வந்திருக்கிறாருன்னு சொல்றீங்க. அப்படி எடுத்துக்கவா? அது இல்லாம சார், மோடி கிட்ட ஸ்டாலின் காட்டக்கூடிய நெருக்கம் எல்லாமே தெரியும். ஆனா அவர்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியும் சார், மோடியை நாம எப்படி பயன்படுத்திக்கணுமோ பயன்படுத்தி. ஆனா தேர்தல் வந்துட்டா மோடிங்கிறவரை நம்ம எதிராளியா மக்கள்கிட்ட காட்டினாதான் தமிழ்நாட்டுல மோடிக்கு எதிரான மனநிலை இருக்கு, அதை நாம வந்து சம்பாதிக்க முடியும். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். அதை தவிர இவர்களுக்கு மோடி எதிர்ப்பதற்கான நான் திரும்ப வரேன் ஜாகர் அலி சார், இன்னும் நிறைய பேசுவோம். ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டா நிச்சயமாக திமுக அவர்களுக்கான ஆதரவை கொடுப்பார்கள். ஆனால் நேற்று எங்க எடப்பாடியார் தெளிவா சொல்லிட்டார், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் கூட நாங்கள் எக்காலத்திலும் அவர்களுக்கு ஆதரவை கொடுக்க மாட்டோம் என்று ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க. பார்க்கலாம், நான் திரும்ப வரேன் உங்ககிட்ட கிஷோர். இப்போ என்னென்னா, ஒரு தேர்தல் நடக்கக்கூடிய சமயங்களில் இந்த பரப்புரைகளில் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் பிரதானமாக மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது இது சகஜம்தான், வரலாறுகளில் நம்மளும் பார்த்துருக்குறோம். ஆனால் என்னென்னா, உண்மையாலுமே பாஜகவோடு நெருக்கம் காட்டுறது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள்கிட்ட இருக்கு இல்லையா?
அதற்கு இந்த தேர்தலில் இந்த தேர்தல் பரப்புரைகளில் தேர்தல் பிரச்சாரங்களில் ஒரு விட கிடைச்சிருமா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிச்சிருக்கா? இல்லை, இந்த தேர்தலை ஒட்டி வரக்கூடிய செய்திகள், இந்த தேர்தலுக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகள், இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். பாஜகவுடன் நெருக்கம் காட்ட வேண்டும் என்று அதிமுக நினைத்திருந்தால் அவர்களுக்கு அதுக்கான அத்தனை வாய்ப்பும் இருந்தது. நீ கடந்த ஜூன் மாதம் எடுத்துக்கிட்டிங்கனாக்க, கடந்த ஆண்டு ஜூன் மாதம் எடுத்துக்கிட்டிங்கனாக்க, பிரதமர் அவர்கள் அழைக்கிறார் கூட்டணி கட்சிகளுடைய அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அந்த கூட்டம். அதில் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் இருந்து, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவிலேயே மிகப்பெரிய கூட்டணி கட்சி அப்படின்னு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட கட்சி வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பிரதமர் அவருடைய வலது புறத்திலேயே அருகிலேயே அமர்த்தப்பட்டு அவருக்கு அந்த மரியாதை, உரிய மரியாதை வழங்கப்பட்டது. யாருக்கு? திரு எடப்பாடி பழனிசாமி, பொதுச் செயலாளர், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதெல்லாம் இருக்கும் பொழுதும் பாஜகவுடன் நான் கூட்டணி தேவையில்லை அப்படின்றது தொண்டர்களுடைய ஒருமித்த கருத்தாக இருக்கின்ற நிலையில் அதை நான் ஆமோதிக்கிறேன் என்று சொல்லி அந்த அறிவிப்பை வெளியிட்டு விட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போது செப்டம்பர் அறிவித்ததிலிருந்து மார்ச் 4 பிரதமர் வரார், சென்னைக்கு வரார். மார்ச் 3 இரவு வரையில், நள்ளிரவு வரையில் பாஜக காத்திருந்தது. அதிமுக கூட்டணிக்கு வரும் என்று காத்திருந்தது. இவர்கள் நேரடியாக எதுக்கு மறைமுகமாக வைக்கணும்? கூட்டணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நேரடியாகவே வச்சிருக்கலாமே. அவர்கள் அதை வைக்கவில்லை. வேண்டாம் என்கிற தீர்க்கமான முடிவை எடுத்து தான் அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரெஸ் மீட்லேயும் ஒரு கூட்டங்கள்லையும் இதே கேள்வி கேட்கப்பட்டது அவரிடம். அப்போ ஒவ்வொரு முறையும் அவர் சொன்னார், திரும்ப இதையே கேட்குறீங்க, நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் எங்களுடைய பதில் இதுதான் அப்படின்ட்டு. மாறாக நீங்கள் திமுகவை எடுத்துக்கோங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னைக்கு இல்லை, அவங்க பாஜகவுடனான கூட்டணி என்பது பாஜகவுடைய முன்னாடி வருஷன், இதற்கு முன்னால் இருந்த கட்சி ஜனசங்கம் காலத்திலிருந்தே இவர்கள் ஒன்றாக பயணித்தவர்கள் தான். திமுக வந்து அண்ணா திமுக தோன்றியவுடன் சந்தித்த முதல் பொது தேர்தல் 1977 அந்த காலகட்டத்தில் சந்தித்த தேர்தலில் ஜனதா கட்சியுடன் அவர்கள் கூட்டணி வைத்தார்கள். இங்கே கூட்டணி இல்லை, தேசிய அளவில் கூட்டணி அப்படின்னு வச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா வாஜ்பாய் இருந்தார், அத்வானி இருந்தார், இவர்களும் இருந்தார்கள். அதே மாதிரி நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விபி சிங் அரசாங்கத்திற்கு ஆதரவு தெரிவித்தார்கள். திமுக கூட்டணியில் இருந்தது விபி சிங்குடன், வெளியிலிருந்து ஆதரவு பாஜக. சரியா? அதற்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 98 இவர்கள் 98 அதுவும் எப்படி இவர்கள் கூட்டணி வைத்தார்கள்? மதச்சார்பின்மையை நாங்கள் வலியுறுத்தி கையெழுத்து போராட்டம் நடத்தப் போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்து இதை இப்போ எப்படி நீட்டுக்கு எதிராக இவருடைய பேரன் நடத்தினாரோ அதே போன்ற ஒரு நாடகம் அப்பொழுது நடத்தப்பட்டது. அந்த கையெழுத்து நடத்துறேன்னு ஆரம்பித்து 45வது நாள் பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறார். சரியா? யாரை பண்டார பரதேசிகள் என்று இவர்கள் சொன்னார்களோ அவர்களுடன் கூட்டணி. 5 ஆண்டுகள் அந்த கூட்டணி நீடித்தது. மாறனுடைய மரணத்திற்கு அடுத்த நாள் அந்த கூட்டணி மாறியது. இதைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் நேற்று தூத்துக்குடியில் பேசும்பொழுது இதை சொல்கிறார். மாறி மாறி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு பின்னால பாஜகனா முன்னால காங்கிரஸ், இப்படி நீங்கள் மாறி மாறி கூட்டணி வைத்திருக்கிறீர்கள். இருவருமே தமிழகத்திற்கு துரோகம் இழைத்தவர்கள் என்பதனைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் பாஜகவுடன் போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா நீங்கள் வரலாறை ஏன் நான் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, வரலாறில் என்ன நடந்திருக்கோம் பிரசிடென்ட்னு சொல்வோம். அதன் அடிப்படையில் தான் நல்லாவே புரியுது. ஏன்னா இப்ப 98 அதிமுக வெளியில வராங்க, திமுக அங்க போய் சேர்ந்துக்கிறாங்க. சோ அது கூட நடக்கலாங்கிறது கூட தான் அவரு சொல்லிட்டு இருந்தாரு. நாளையே என்ன சந்தேகம்னா, தொடர்ந்து தேவைன்னா இவர்கள் மற்றவர்கள் அனைவரையும் கழட்டி விட்டுட்டு இவங்க போய் அங்க போய் ஒட்டிக்கிறதுக்கு இவங்க தயங்கவே மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி கூட ஏன் தொடர்ந்து அதிமுக பாஜகன்னு இவங்க 2 பேருமே பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க? என்ன காரணம்? அது ஏன் இவங்க வந்து இந்த அதிமுக பாஜக என்பதனை இவர்கள் ஒரு புறம் சொல்வதும், பாஜக பார்த்தீங்கன்னாக்கா நாம திமுகவுடன் அப்படின்னு சொல்றதும் என்னன்னா, இவர்கள் இருவருக்குமே பிரச்சனை வந்து அதிமுக. பாஜக தமிழகத்தில் பார்த்து பயம் என்பதை விட பிரச்சனை. ஏன் பிரச்சனைனா,
நீங்கள் பாஜக தமிழகத்திற்குள் நுழையாமல் இருப்பதற்கு ம் எல்லோரும் நினைப்பார்கள் இங்கே வந்து மதச்சார்பின்மை பேசுவது அப்படின்ட்டு. அதெல்லாம் கிடையாது. பாஜக தமிழகத்திற்குள் நுழையாமல் இருப்பதற்கான பிரதான காரணமே அதிமுக என்கிற கட்சி இருப்பதனால்தான். ம் ஏனால் அதிமுக அனைவருக்குமான கட்சி. ம் ம் இங்கே மதத்தை வைத்து பிளவுகளை ஏற்படுத்துவது, சாதியை வைத்து பிளவுகளை ஏற்படுத்துவது, இது போன்ற விஷயங்களில் அதிமுக நுழைவதில்லை. மக்களுடைய அடிப்படை பிரச்சனையை மட்டுமே பிரதானமாக வைத்து அரசியல் செய்கிறது அதிமுக. திமுகவை நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. இவர்கள் மதத்தை எடுத்து பேசுவார்கள், சம்பந்தமே இல்லாமல் சனாதனம்னு பேசுவாங்க. என்ன அதற்கு ஏற்றாறு போல இவர்கள் மகுடி வாசிப்பார்கள், அவர்கள் ஆடுவார்கள். இவங்க ஊதுறதும் அவங்க ஆடுறதும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இவங்க வாசிக்கிறதும் அவங்க ஆடுறதும் அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக நீங்கள் பார்க்கலாம். திமுகவும் பாஜகவும் செய்யக்கூடிய இந்த வேலை, அந்த இடத்துல இருவருக்குமே இடைஞ்சலாக இருப்பது அதிமுக. ஏன்னா நீங்கள் மக்கள் பிரச்சனையை பேசவே வேண்டாமே. பிரிவினைவாதத்தை பேசலாம், மத துவேஷத்தை தூண்டலாம், சாதி துவேஷத்தை தூண்டலாம், இப்படியே தூண்டியே நீங்க அரசியல் எல்லாம் நீங்க டைவர்ட் பண்ணினாலும் கூட ஜனங்களுக்கு தெரியும் இல்லையா, மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. தானே இவங்களுடைய பிரச்சனையே இருக்கு. இவங்களுடைய பிரச்சனையே இவர்கள் இதையெல்லாம் முயற்சித்தாலும் கூட இதை செவிமடுப்பதற்கு மக்கள் தயாராக இல்லை. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை தான் இவங்க என்ன பண்றாங்க, அதிமுகவின் மீது இருதரப்புமே. இவங்க இப்போ திமுக மட்டும் கிடையாது, திமுக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க பாஜகவுடன் மறைமுக உறவுன்னுவாங்க. பாஜகவுடன் உறவு வைக்க வேண்டும் என்றால் நேரடியாகவே வைப்போமே. அவர்கள் தான் கதவு திறந்திருக்கு, ஜன்னல் திறந்திருக்கு அப்படின்னு அவங்க தான் சொல்லிகிட்டே இருக்காங்களே. நாங்கள் வேண்டாம் தானே சொல்கிறோம், உங்கள் சந்தார்த்தமே வேண்டாம் தானே சொல்கிறோம். அதே மாதிரி திமுகவுடன் உறவு, எதற்காக திமுகவுடன் உறவு வைக்க வேண்டும்? திமுகவை விட அண்ணாவின் கொள்கைகளை தூக்கி நிறுத்தக்கூடிய கட்சி என்று சொல்லி உதயமானது தானே அதிமுக. அப்புறம் எப்படி திமுகவுடன் உறவு வைக்க முடியும்? ஆனால் ஒருவேளை இந்த 2021க்கு பிறகு மக்கள் மத்தியில் திமுக எதுவுமே செய்யலை அப்படிங்கிறதால நம்ம இதையே 2019-21 என்ன ஸ்ட்ராட்டஜியை கையில் வச்சிருந்தோமோ அதே இப்போ மறுபடியும் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு தான் இதை பண்ணிட்டு எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் மனோஜ். நீங்க ஒரு விஷயத்தை ஒரு தேர்தலில் உருட்டலாம், 2 தேர்தலில் உருட்டலாம், 3 தேர்தலில் தொடர்ந்து உருட்ட முடியாது. உதாரணத்திற்கு இந்த செங்கல், நீ செங்கலை தூக்கி 2019 காமிச்ச, சரி ஓகே நீ ஆட்சியில் இல்லைப்பா. 2021 காமிச்ச, சரி நீ ஆட்சிக்கு வரப்போறப்பா. 2024 தூக்கி காமிக்கிறேன்னா நீ இப்போ 3 ஆண்டுகளாக நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? மக்கள் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. நாங்கள் சொல்கிறோம், 4 ஆண்டுகளில் நாங்கள் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தோம். இதில் தமிழ்நாட்டில் இந்திய மெடிக்கல் ஹிஸ்ட்ரியிலே கிடையாது, அதாவது மருத்துவ வரலாற்றிலேயே இல்லாத கதையாக 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கான அந்த உரிமத்தை நாங்கள் கொண்டு வந்து அதை நிலைநாட்டினோம். உங்களால் அது மாதிரி செய்ய முடியுமா? ஆனால் இப்போ ஜவஹர்லால் சார் இன்னொரு விஷயத்த சொன்னார், நாளை பின்ன ஆட்சிக்கு எந்த கட்சி வருதோ இல்லையோ பாஜக ஒருவேளை ப்ராபபிலிட்டி ஜெயிச்சதுன்னா கூட திமுக அங்கே போய் சேர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அதை நீங்கள் மறுக்கவே முடியாது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், நீ செங்கல் தூக்கி காமிக்கிறல எய்ம்ஸுக்கு, நான் கேட்குறேன் கிங்ஸ் இன்ஸ்டிடியூட்னு ஒன்று திறந்தோம், அதுக்கு அடிக்கல் நாட்டியது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சரியா, கிண்டியில் திறந்தீங்க. இது வரைக்கும் நீங்கள் மருத்துவர்களையும் செவிலியர்களையும் ஒதுக்கி இருக்கீங்களா? அது பயனில் இருக்கிறதுன்னு உங்களால் காமிக்க முடியுமா? அப்போ அதையெல்லாம் பேசக்கூடாது. ஏன் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் அவர்களை கேட்குறீங்கல்ல, நீங்கள் பண்ணது என்னாச்சு? அத்தனைக்கும் நீங்கள் அடிக்கல் நாட்டல, இதற்கு அடிக்கல் நாட்டியது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், திட்டம் வகுத்தது அவர். சரியா, நீங்கள் அது நிறைவு பெற்றிருக்கிறது, கட்டிடம் வந்து விட்டது, கட்டிடம் வந்துருச்சு. நீங்கள் அங்கே என்ன செய்திருக்கிறீர்கள்? ஒதுக்கி இருக்கீங்களா? முதல்ல ஒரு குழப்பத்தில் வச்சிங்க, என்ன இந்த ஓமந்தூராரிலிருந்து எல்லாரையும் அங்கே மாற்றுவீர்கள்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்ன தெளிவு கிடைத்தது? யாருக்காவது தெரியுமா? யாராவது சொல்லியிருக்காங்களா? இது வரைக்கும் கிடையாது. அப்போது நம்முடைய கேள்வி இங்கே என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய அம்மா மினி கிளினிக் ஊற்றி மூடிட்டீங்க. சரியா, அங்கே இருந்த 1800 மருத்துவ முன்கள பணியாளர்கள், இவரெல்லாம் கோவிட் காலத்திலிருந்து முன்கள பணியாளர்களாக இருந்து அவர்களுடைய உயிரை பணயம் வைத்து வேலை செய்தவர்கள், பணி செய்தவர்கள், இவர்களையெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிவிட்டீர்கள். இதையெல்லாம் செய்துட்டு ஒரு செங்கலை தூக்கிட்டு சும்மா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வெட்கம் மானமே இருக்காதா? அது பார்க்கக்கூடிய மக்களும் அதைத்தான் கேட்பாங்க. திரும்ப வரேன் தமிழ்வேந்தன், பல முறை பல மேடைகளில் பல அறிக்கைகளில் எல்லா பக்கமும் அவங்க உறுதிப்பட சொல்லிட்டாங்க,
அதிமுக பாஜக கூட்டணி இல்லை, இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே நாங்கள் இல்லை, அடுத்த 2026 எலெக்ஷன்லையும் நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க தொண்டர்களும் அதைத்தான் சொல்கிறாங்க, 2ஆம் கட்ட தலைவர்களும் அதைத்தான் சொல்கிறாங்க. ஆனாலும் கூட அதிமுக பாஜக ஏன் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் போய் உண்மையாயிருமா? நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். செங்கல்ல தூக்கி காமிச்சது இருக்குல்ல, அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடும், தலைப்புக்குள்ளே வந்துடும். செங்கல்ல தூக்கி காமிச்சது உங்களுக்கு உங்க மூஞ்சிக்கு நேராக காமிக்கல, நரேந்திர மோடி மூஞ்சிக்கு தான் நாங்கள் காமிச்சோம். நாங்கள் ஒன்றும் ஏடிஎம்கே, நீங்களா எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கும் நீங்கள் அவங்களோட கூட்டணியில் இருந்தீங்க, அடிக்கல் நாட்டினீங்க, வரல, இன்னமும் வரலங்கிறத நாங்கள் நிறைய மத்திய அரசை தான் நாங்கள் கேட்குறோம். எங்க எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் எங்க, நான் ஒரு தடுப்பூசி போட்டுக்கிறோம், எங்க ஆஸ்பத்திரி நாங்கள் தான் கேட்குறோம். நீங்கள் கேட்க வேண்டியது யார்? நீங்கள் அப்படி ஒரு மேனிஃபெஸ்டோ நீங்கள் பிரச்சாரத்தில் நீங்கள் என்ன கேட்டிருந்துருக்கணும்? தமிழ்நாட்டுக்கு இன்ன வரைக்கும் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் வரலன்னு உங்க எதிர்க்கட்சி தலைவர் என்ன பேசியிருக்காரா? நீங்க அங்கே இருந்து திமுக எதுக்கு உரண்டை எடுக்கிறீங்கன்னு சரி, இங்க எதுக்கு வர்றீங்க? ஒரே நிமிஷம் இருங்க. அமைச்சராக பொறுப்பேற்ற உடனே உதயநிதி அங்க போய் அவர்கிட்ட 1/2 மணி நேரம் மீட்டிங் வாங்கி டைம் வாங்கி போய் பேசினார் இல்லையா? அது பேசினாரா இல்ல அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாரான்னு யாருக்கும் தெரியாது. ஒரு நிமிஷம் இருங்க. அதே அமைச்சர் போகும்போது கையில ஒரு செங்கலை அந்த காட்டினாரே, அதே செங்கலை எடுத்துட்டு வந்து வச்சு, சார் இந்தாங்க, நான் எங்க மக்கள் கிட்ட காமிச்ச செங்கல் உங்ககிட்டயும் இப்ப காமிக்கிறேன், எங்க எய்ம்ஸ் கேட்டிருக்கலாம்ல? அதைத்தான் எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறாரு. அதை நீங்க அப்படி கேட்கவே இல்லையே. ஏன் உங்களுக்கு திராணி இல்லையா, வக்கு இல்லையா அப்படின்னு மக்கள் கேட்டுருவாங்கல்ல. உங்களுக்கு திராணி கேட்கிறாரு அவரு. வக்கு இல்ல திராணி எல்லாம் பேசக்கூடாது இல்லங்க, மக்கள் கேட்கறாங்க. மக்கள் கேட்கறாங்க. என்ன கேக்குறாங்க தமிழ்வேந்தன்? உங்களுக்கு திராணி தெம்பு இருக்கு காமிக்கிறீங்கல்ல? இன்ன வரைக்கும் மத்திய அரசு இல்ல 2019ல கெஜ்ரிவால் கைதுக்கு உங்களுடைய ஒரே நிமிஷம் இருக்கு தமிழ்வேந்தன் இருங்க. எதிர்க்கட்சி இல்ல நீங்க கேக்குறீங்கல்ல, நியாயமான கேள்வி. திராணி இல்லையான்னு கேக்குறீங்க. 11 மருத்துவ கல்லூரிகளை நாங்க கொண்டு வந்து காமிச்சிட்டோம். கெஜ்ரிவால் கைதுக்கு எதுவும் சொல்லன்னு சொன்னாருயா? இதுக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். இதுக்கு இல்லங்க இருங்க, ஒரு நிமிஷம் சார். கெஜ்ரிவால் கைதிற்கு அதிமுக என்ன கேட்டதுன்னு சொல்றாங்க இல்லையா? இதே கெஜ்ரிவால் டெல்லியில் அமர்ந்தார் போராட்டத்தில். மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய நிதி ஒதுக்கீடு என்பது சரியாக வரவில்லை என்று சொல்லி அவர் அமர்ந்தார். யார்? கெஜ்ரிவால் அமர்கிறார். அப்போ நிதிஷ்குமார் கூட அமர்கிறார். அங்க யார்? மற்ற முதலமைச்சர்கள் எல்லாரும், எதிர்கட்சி முதலமைச்சர்கள், மம்தா பானர்ஜி கோர்றாங்க. ஸ்டாலின் சென்றாரா? உதயநிதி சென்றாரா? சொல்லுங்க ஜவஹர் அலி சார். நீங்க செங்கல் இங்க காட்டுறனா ஒரு லாஜிக்கே இல்ல. நீங்க செங்கல் காட்டுறதா இருந்தா ஒண்ணு பாராளுமன்றத்துல காட்டணும், அதற்கு அனுமதி இல்லைன்னா அட்லீஸ்ட் இது வரைக்கும் வெளியில எம்பிக்கள் எல்லாம் லைன்ல நிக்க வச்சு செங்கலை வச்சு காட்டுனீங்கன்னா கூட வித்தியாசமா யாருக்காவது தெரிஞ்சிருக்கோம். ஏன் செங்கலை காட்டுறாங்க? சட்டமன்றத்துல குட்கா தூக்கி காமிச்சீங்க, காட்டணுமோ அங்க காட்டல. குக்கா வித்தீங்க காமிச்சோம். சட்டமன்றத்துல சட்டத்திற்கு புறம்பாக குட்கா பாக்கெட்டை தூக்கி காண்பிச்சீர்களே, அந்த மாதிரி செங்கலை தூக்கி காட்ட வேண்டியதானே? சொல்லுங்க சொல்லுங்க. ஒண்ணு பாராளுமன்றத்துல அட்லீஸ்ட் இப்ப இவங்க பல முறை பதாகையில திமுக எம்பிகள் பிடிச்சி நின்று இருக்காங்க சார் பாராளுமன்றத்துக்கு வெளியே. ஆனா அந்த எந்த ஒரே ஒரு பதாகை கூட தமிழ்நாட்டினுடைய உரிமை சார்ந்து நலன் சார்ந்த பிரச்சனையில ஒண்ணுங்க கூட இவங்க பதாகை காட்டல. அப்படி காட்டியிருக்காங்கன்னா அவங்க சொல்லுங்க. அந்த சமயத்துல ஒரு கல்லையும் சேர்த்து பிடிச்சு வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு எஃபெக்டிவ் இருந்திருக்கும், நியாயம் இருந்திருக்கும். அதுக்கலாம் நீங்க இங்க எலெக்ஷன் டைம்ல மாத்திரம் தூக்கி காட்டுறீங்களா? நான் கேட்கிறேன், அந்த செங்கல் காட்டுறதுடைய அந்த லாஜிக் என்ன? ஒரே ஒரு செங்கல் தான் அங்க வச்சாங்களா? எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒரே ஒரு செங்கல் தான் வச்சாங்களா? நீங்களா ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு செங்கல் வைக்கலாம். அது இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு காம்பவுண்ட் கட்டப்பட்டது. அதை தவிர்த்து அங்க ஒரு செங்கலை வச்சுட்டு எய்ம்ஸுக்கு தான் செங்கல் சொன்னாங்களா? நீங்களா புதுசா மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு புதிய வர இருங்க. அவருக்கு என்ன பிஜேபி பாசம் யாருக்கு உங்களுக்கு விட்டு போலங்கிறது இந்த மக்கள் பாத்துக்கிட்டு பிஜேபி தேர்தல் நடக்க இந்த பதற்றம் என்ன கேள்வி கேட்கறாங்க? இருங்க ஒரு நிமிஷம். இப்ப தேர்தல் நடக்க போறது ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக போறாரா, எடப்பாடி முதலமைச்சர் ஆக போறாரு தேர்தல் இல்ல, பாராளுமன்ற தேர்தல். யார் பிரதமர்னு மத்திய அரசுக்கு எதிராக ஒரு 4 இது கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. சும்மா உட்காந்து என்ன கேட்டீங்க? நாங்க கேட்டீங்க காவிரி பாருங்களா, ஒழிச்சிங்களா? மிக்ஜாம் புயலுக்கு 37,000 ரூபாய் கேட்டது கொடுக்கல. நிர்மலா சீதாராமன் ஏடிஎம்னு கேட்டாங்க. நாங்க அப்போட்டு காசை கேட்கிறோம்னு இப்படியே கேட்டு எங்க உதயநிதி மேல
மத்திய அரசு என்ன காழ்ப்புணர்வு அப்படியா? எடுத்தாங்க? டிஆர் பாலு என்ன சொன்னாரு? இன்னைக்கு வரைக்கும் எதிர்த்து தான் மத்திய பேசிட்டு அரசு இருக்கோம். இல்ல இங்க பாருங்க, மத்திய அரசு எங்களை வஞ்சனை பண்ணல. ஒரே நிமிஷம். அவர் சொன்னாரு, ஒரே உங்க நிமிஷம். கட்சி பொருளாளர் தானே, தூத்துக்குடியில உங்க கட்சியினுடைய திமுகவினுடைய சிவகாமி வேலுமணி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய தலைவர் தானே அவரு. சிவசாமி அவர் என்ன சொன்னாரு? சிவசாமி வேலுமணி இருக்காருல்ல, தூத்துக்குடி நிற்கிறார் உங்க கேண்டிடேட்டு. அப்போ பேசுகிறவங்க எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறாரு, நாங்கள் நினைத்தால் பிஜேபியுடன் கூட்டணி வைத்து மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்று இருப்போம். அப்போ உங்களுக்கு அந்த ஆசை இருக்கு, கிடையாது, போக வேண்டியதானே? கிடையாது. அவர் பேசுறது இடம் நாங்கள் பெற்றிருக்கலாம். நினைத்தால் அப்புறம் அதை நாங்கள் நாங்கள் செய்ய நினைக்கல. விரும்பவில்லை. ஏன் நினைக்கல? எங்களுக்கு வேண்டாம். 1998 நீங்க அதிமுக வெளியில வந்து குடுன்னு ஓடி போய் வெளியில வந்தது. எங்களுக்கும் 4 மினிஸ்ட்ரி கொடுங்க போய் இந்த மாதிரி நிப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னு கேட்பாரு. பிஜே போட்டு ஏன் வெளில வந்து இன்ன வரைக்கும் நியாயமா 10 விமர்சனம் நீங்க பிஜே மேல வச்சேன்னு சொல்லுங்க. இல்ல தமிழ்வேந்தன், நீங்க பிஜே பேப்பர்லாம் படிப்பீங்கல்ல, இல்ல பேப்பர் டிவி எல்லாம் பாப்பீங்கல்ல, பேப்பர் படிக்க வேண்டியது சேனல்லாம் கை பாப்பீங்கல்ல. புண்ணுக்கு கண்ணாடி இருக்குங்க, கை புண்ணு கண்ணாடி மிக இருக்கு. தெளிவாக கைப்புண்ணே ஒரே ஒரு தமிழகத்தின் கைப்புண்ணே ஸ்டாலின் தான். 5 டோல்கேட் 5 ரொம்ப சத்தமா பேசிட்டா எல்லாமே நியாயம் ஆயிருமா? ஒரே ஃபேக்சுவலா பேசுங்க. ஃபேக்சுவலா சொல்றேன். இப்ப நீங்க இருங்க. சொல்றீங்கல்ல, சரி, கூலா நீட் பேசுமா? தேர்வு கூலா நீங்க என்ன இருங்க. பண்ணீங்க? அவர் ஒரு நான் கேள்வி கேட்டாரு, டோல்கேட் செங்கல்ல கொண்டு போய் சட்டமன்றத்துக்கு நீங்க வெளியில எல்லா எம்பிக்களும் நிக்க வச்சு காமிச்சிருக்கலாம்ல. மனோஜ், சட்டமன்றத்துக்கு வெளியில எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மிக தெளிவாக சொல்கிறார், 2 தேசிய கட்சிகளுமே 2 தேசிய கட்சிகளுமே எதுக்கு ஏன் கேட்க மாட்டீங்களா? நான் கேக்குறேன் பாருங்க. இல்லைங்க, நான் உங்களை டோல்கேட் கேட்கிறேன். பத்தி ஏதாவது 5 சொல்லிடுவாங்க. டோல்கேட் ஏற்கனவே இல்லைங்க. ஏத்தி இன்னைக்கு 2 டோல்கேட் வேலை ஏத்திட்டாங்க. கிடையாது. இது வரைக்கும் என்ன கிடையாது? நீங்க இன்னைக்கு நான் 2 சொல்றேன், டோல்கேட் நான் வேலை உங்களுக்கு பதில் ஏத்திருக்காங்க. சொல்றேன் அதுக்கு. ஒரே ஒரு எதிர்க்கட்சி ஏங்க. தலைவர் கண்டனம் கூட தெரிவிக்கல. ஏங்க, அப்ப நீங்க மத்திய அரசு ஏத்துறீங்க. இவரு ஒரே நிமிஷம் புரியாம தமிழ் பேசுறாரு. எதிர்க்கட்சி இருக்கீங்க. 3 வருஷமா நீங்க தானே ஆட்சியில் இருக்கிறீங்க. பெட்ரோல் விலையை ஏன் குறைக்கல? இன்னைக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்களே 25 ரூபா குறைப்போம், பாதிக்கு பாதி கேஸ் சிலிண்டர் விலையை குறைப்போம்னு சொன்னீங்கல்ல, கேள்வி என்னன்னா, 3 வருஷமா ஏன் பண்ணல? இல்லைங்க, பாஜக மட்டும் இல்ல, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தெளிவாக தமிழ்வேந்தன் 2 தேசிய கட்சிகளுமே தமிழகத்திற்கு துரோகம் செய்கின்றன, 2 தேசிய கட்சிகளுமே தமிழகத்திற்கு நன்மை பயக்கவில்லை இப்படின்றத தெளிவா சொல்கிறார். உங்களால் சொல்ல முடியுமா? உங்களுக்கு திராணி இருக்கிறதா? உங்களுக்கு இப்போது வந்திருக்கு ஏதாவது ஒரு விஷயம் தமிழ்வேந்தன், ஒரே ஒரு விஷயம் உங்களால் சட்டமன்றத்தில் சொல்ல முடியுமா? கூடுதலாக வரேன் கிஷோர், வரேன் கிஷோர். இங்க பாருங்க தமிழ்வேந்தன், இங்க பாருங்க, ஆக்கப்பூர்வமா பேசுங்க தமிழ்வேந்தன். 2019ல 38 எம்பிக்களை தமிழ்நாட்டில இருந்து அனுப்பிச்சு வச்சோம்ல, 38 எம்பிக்கள் போய் இவ்வளவு சாதனைகள் செஞ்சாங்கன்னு ஒரு 5 சாதனை சொல்லுங்க தமிழ்வேந்தன். நாங்க 1 2 3 ஜவஹர்லால் சாரோட சேர்த்து 4 பேர் சேர்ந்து உங்களுக்கு நாங்க சல்யூட். ஒரு 5 சொல்லுங்க தமிழ். எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்க எதிர்த்து வாக்களிச்சிருக்கோம். நீங்க 5 விஷயங்களை நீங்கள் செய்யவில்லை. எம்பிக்கள் செய்த சாதனைகள் அப்படின்னு லிஸ்ட் போடுங்க. சொல்வது போய் செய்த சாதனையை சொல்லுங்க. காவிரி விவகாரத்துக்காக 27 நாள் நாங்க முழுக்க நாடாளுமன்றத்தையே முடக்கணும். நாங்க இருங்க, அதே காவிரி விவகாரத்துல அந்த காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அரசிதழ்ல கொண்டு வந்தோம்னு சொன்னாங்க. வேற நீங்க என்ன பண்ணீங்க? மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக அவதூறு வழக்கை பதிவு செய்திருக்கிறோம் நாங்கள். இந்த மாநில அரசின் சிறுபான்மையினர் நசுக்கிற எல்லா சட்டங்களுக்கும் நாங்க எதிர்த்து இருக்கோம். ஒண்ணு எதிர்த்து எங்க சட்டமன்றத்துல ஓட்டு போடுறீங்க. நீங்கள் விளக்கினவர்கள் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும், மக்கள் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் உங்க தலைவர் ஏதோ சொன்னார் போலயே. எடுத்துருவோமா? பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் மனசுக்குள்ள இருந்த மைண்ட் வாய்ஸ் எல்லாம் வெளியில வந்தது. தமிழ்வேந்தன் நான் வாக்களித்தேன்னு சொன்னீங்க. அப்ப யார் முதலமைச்சர்? இல்ல தமிழ்வேந்தன், பன்னீர்செல்வமா எடப்பாடி பழனிசாமி? இருங்க தமிழ்வேந்தன், சொல்லுங்க. இந்த 5 வருஷத்துல திமுக எம்பிக்கள் செஞ்ச ஒரு 5 சாதனைகளை சொல்லுங்க. என்ன அதை பத்தி மட்டும் பேச மாட்டேங்கிறீங்க. 3 ஆண்டு காலமாக தமிழகத்துல நீங்க தானே ஆட்சியில் இருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க கொடுத்திருக்கீங்கல்ல லிஸ்ட், தேர்தல் வாக்குறுதின்னு, இந்த வாக்குறுதியில உங்களாலே நிறைவேற்ற முடிஞ்சிருக்கும். அதோட ஏன் நீங்க எதையுமே செய்யல? 75 வாக்குறுதி, எங்க வாக்குறுதியை கட் அண்ட் பேஸ்ட் பண்றீங்களே. தமிழ்வேந்தன், திங்கக்கிழமை நாங்க அறிவிக்கிறோம். இல்ல நீங்க எடுத்து வச்சு படிச்சிருவோமா? தேர்தல் வாக்குறுதியை ஒரே படிச்சிருவோமா? தமிழ்வேந்தன் 75 காப்பி அடிக்கிறீங்க. பதிலே சொல்ல காப்பி மாட்டேங்கிறீங்க. அடிக்கிறீங்களே, ஏன் இப்படி காப்பி அடிக்கிறீங்க எங்க வாக்குறுதியை? இல்ல தமிழ்வேந்தன், உங்களுக்கே சிரிப்பா இல்லையா? ஏன் சிரிப்பு? 5 வருஷமா உங்க எம்பி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா எங்களை பார்த்து காப்பி அடிச்சிட்டீங்க, எங்களை பார்த்து டீ போட்டீங்க. என்ன இது? ஏங்க மெஜாரிட்டியா அவங்க உட்கார்ந்து எல்லா சரி, சட்டத்தையும் ஏத்துறாங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாரு இல்லையா தமிழ்வேந்தன்? தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாரு இல்லையா முதலமைச்சர்? நாங்க 3 ஆண்டு காலமாக
இவ்வளவு சாதனைகள் பண்ணோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க எங்காவது கேட்டிருக்காரா? அப்படிதான் எங்களுடைய எம்பிக்கள், அப்படிதான் உங்களுடைய தொகுதியில இந்த எம்பி இருந்தார் இல்லையா, சிட்டிங் எம்பி, திரும்ப 10 பேருக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்திருக்கிறீங்கல்ல, உங்க கட்சியில இருந்து காங்கிரஸ்ல இருந்தும் சிட்டிங் எம்பிக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்கல்ல, எல்லாரும் இந்த தொகுதி எம்பி இதெல்லாம் சாதனை பண்ணிருக்காங்க, நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க ஏன் கேட்க முடியல? இப்ப வரைக்கும் போனா அதிமுக சரியில்லை, பாஜக சரியில்லைன்னு சொல்றீங்க நீங்க. இதுதான் தவறானது. எல்லா இதுலயும் பாசிச பாஜக எதிர்த்து மட்டும் தான் நான் குரல் கொடுக்குறோம். ஏங்க நீங்க கேம்ல இல்லங்க, எங்களுக்கு பிரச்சனையே அங்கங்க, நீங்க லிஸ்ட்லயே வரல. இல்ல கிஷோர் இதத்தான் சொன்னாரு, இல்ல பயத்துல எங்க அதிமுகவுக்கு நமக்குங்கிற சண்டை வெளியில தெரிஞ்சிருமோ, பாஜகவை 2வது இடத்துக்கு வந்து உட்கார வைக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்க. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொடர்ந்து அவதூறாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அதுக்கு பேர் பயம். எங்களுக்கு என்னங்க பயம்? நாங்க தான் முதலமைச்சர். உங்களுக்கு என்ன பயம்? எதுக்காக என்ன பயம்? ஈடி தான் பயம். போய் கேலோ இந்தியாக்கு ஈடி தான் பயம் உங்களுக்கு. கேட்டீங்க ஒரு பிரதமரை வரவழைச்சு நிகழ்ச்சி வரவைக்கு செஸ் கூட தான் நாங்க கொண்டு நடத்துறோம். அதுக்கு சொல்லுவீங்களா? ஆமா, எடுத்து நடத்துறோம். விளையாட்டுல முக்கியம் மோடி எதிர்ப்பு, பிரதமர் எதிர்ப்பு, அவர் இங்க வந்தாலே கருப்பு கொடி காமிப்பீங்க. நீங்க தான் பாதுகாப்புத்துறை கண்காட்சிக்கு அன்னைக்கு வராரு, நீங்க கருப்பு பலூன் விட்டீங்க. இல்ல ஒரே ஒரு கேள்வி மனோஜ், இவங்களால காண்பிக்க முடியல கருப்பு கொடி, சரி ஓகே, கருப்பு கொடி காண்பித்த காங்கிரஸ் இவங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்களையும் இவர்கள் கைது செய்தார்கள். ஏன் சார் அதை ஏன் சார் பண்ணீங்க? இதான் இவர்களுடைய காங்கிரஸ் கட்சி மோடி கருப்பு கொடி நாங்க காட்டுவோன்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணி இருந்தாங்க. அவர்களை முன்னெச்சரிக்கையாக கைது செய்தீர்கள். ஏன் கைது பண்ணீங்க? இப்போ நான் சொல்றது ஒரு 10 நாள் முன்னாடி, உங்க கூட்டணி கட்சியாலேயே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் சொல்ல வரீங்களா? அப்ப அவங்க சமூக விரோதிகள் சொல்றீங்களா? சேர்ந்த கருப்பு கொடி காட்டுறேன்னு முன்னாடி வந்தவங்கனால அவங்கள என்ன சமூக விரோதின்னு சொல்றீங்களா? ஒண்ணு இல்லங்க, வேற என்ன கைது பண்ணீங்க? ஏன் கைது பண்ணீங்க? அதுல தமிழ்வேந்தன் அன்னைக்கு என்ன சொன்னீங்க? சேர்ந்துதானே பலூன் விட்டீங்க. இதுக்கு சொல்றீங்க இன்னைக்கு ஏன் நீங்க அவங்களை கைது பண்றீங்க? இருந்தால் பாஜகவோட கூட்டணி வைப்போம்னு சொன்னீங்கல்ல, எது அண்ணாவையும் உங்க புரட்சி தலைவியும் திட்டினவங்களோட அந்த மைண்ட் செட்டோட இருக்கீங்க பாருங்க, அதுதான் நாங்கள் கள்ள அண்ணாவை பேசிய பாஜகவுடைய மாநில தலைவருக்கு எதிராக ஒரு கண்டன தீர்மானம் போட்டார்களா? நாங்க இருந்தாலும் ஒத்துக்கிறேன்ல, இந்த தெம்பு நீங்க ஒத்துக்கங்க. வடிவேல் காமெடி மாதிரி தான் இருக்கு, அடிச்சும் கூட கேட்பாங்க. அப்பவும் சொல்லு எதை சொல்றது, பிஜேபியோட தான் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அதைத்தான் நாங்க உங்களவா சொல்றோம். உங்களுடைய வெள்ளை கொடை தான் உங்கள் கொண்டை, அது வெளியே தெரிந்து விட்டது. வாக்குகளை வாங்குறதுக்காக இல்ல தமிழ் உள்ளபடியே இல்ல உண்மை. எனக்கே இங்க இவ்வளவு என்டர்டைன்மெண்ட் சிரிப்பா இருக்குன்னா அங்க பிரச்சாரத்துல இருக்கிற மக்களுக்கு எவ்வளவு சிரிப்பா இருக்கும் நீங்க பேசுறது எல்லாம் பார்த்தா. சிரிப்பா சிரிக்கும். ரிசல்ட் வரட்டும் தெரியும் போதே யார் சிரிப்பாங்க போறாங்க தெரிய போகுது. இல்ல தெரியும் நிலைமை. நம்ம ரொம்ப வெளிப்படையாவே அவர் எடுத்து போட்டோ எடுத்தெல்லாம் காமிக்கிறாரு. உதயநிதி எப்படி போய் பேசுறாரு, இது மாதிரி எங்க முதல்வர் முக ஸ்டாலின் எப்படி போய் அவர் கூட நின்னுட்டு இப்படி எல்லாம் கை காமிச்சு செல்ஃபி எல்லாம் எடுக்கறீங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் காட்டின போட்டோ எல்லாம் பார்க்கலையே. எந்த போட்டோவை சொல்றீங்க? எடப்பாடியரை பார்த்து எந்த போட்டோவை சொல்றீங்க? உங்களுக்கு தான் நான் கேக்குறேன். நான் பல போட்டோக்களை நான் காண்பிக்கிறேன் உங்களுக்கு. இல்ல கூவாத்தூர்ல இருந்த போட்டோ காமி. இல்ல தமிழ்வேந்தன் இங்க பாருங்க, அவதூறுங்கிறது இப்ப நீங்க ஜாபர் சாதிக்கு நக்கல் அவதூறு. ஆமா ஜாபர் சாதிக்கு போட்டதான உண்மை. முடிஞ்ச வழக்கு நிரூபிங்க. அதே மாதிரி நீங்க முடிஞ்ச வழக்கு போடுங்க. பாருங்க, இது ஒண்ணு பிரச்சார மேடையோ இல்ல இல்ல இது வந்து ஒரு நடு ரோடோ கிடையாது. நோ, இது ஒரு கண்ணியமிக்க ஒரு அரங்கம். கண்ணியத்தோட நீங்க நடந்துக்கணும். இல்ல தமிழ்வேந்தன், நான் திரும்ப வராரு. இல்ல தமிழ்வேந்தன், நான் ஆரம்பத்துல இருந்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு பதில நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒரே நிமிஷம் ஜாகர் அலி சார், நீங்க உங்களுக்கு டைம் கூட நீங்க எடுத்துக்கோங்க. இந்த 2019 இருந்து 24 வரைக்கும் உங்க கூட்டணி மற்றும் உங்க கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் செய்த 5 சாதனைகள் என்னன்னு சொல்லுங்க. உள்ளபடியே உங்களை நானே பாராட்டுறேன் தமிழ்வேந்தன். நான் திரும்ப வர இருங்க. ராஜேஸ்வரி பிரியா, பிரச்சாரத்துக்கு எல்லா கட்சிகளும் வராங்க. அந்தந்த கட்சி அந்தந்த கூட்டணிகளுடைய பிரச்சார அவங்களுடைய வேட்பாளருக்காக ஆதரவுலாம் திரட்டுறாங்க. ஆனால் ஒரு கண்ணியம் இல்லாமல் ஒரு பொய்யை சொல்றது, இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் எப்படி சேருது? மக்கள் இந்த மாதிரியான பொய் பிரச்சாரங்களை எப்படி பார்ப்பாங்க? கண்டிப்பாக பொய் பிரச்சாரம்னா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. திரு உதயநிதி அவர்களுடைய பிரச்சாரத்தை பார்த்தா அவருக்கு அரசியல் புரிதலே 1% கூட இல்லைங்கிறத. ஏன் உங்களுக்கு அப்படி ஒரு நினைப்பு வருது? என்ன போய் கேட்கிறாரு? இதேதான் நானும் 2 நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். போறாரு, மகளிர் உரிமை தொகையை பத்தி பேசுறாரு, அங்க ஒரே சலசலப்பு வந்துடுது.
எனக்கு தெரியும் பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கு எதிர்த்த வீட்டுக்கு வரலங்கிறாரு, எதிர்த்த வீட்டுக்கு வந்திருக்கு அடுத்த வீட்டுக்கு வரலன்னு ஒரு டயலாக் பேசுறாரு. உடனே அங்க மகளிர் வந்து எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் பிரச்சார வாகனத்துக்கு மேல இருக்கிறதுனால மக்களோட எதிர்ப்பு என்ன பண்றாருன்னா, நேரடியா இருந்தா ஒருவேளை கிட்ட நெருங்கிய முகத்துக்கு நேரா கேள்வி கேட்கக்கூடிய மக்கள் தான் இன்றைக்கு. என்ன பண்றாரு, உடனே திரும்பிக்கிறாரு. இந்த பக்கம் மகளிரை பார்க்காம ஆண்களை பார்த்து வேற ஏதாவது பேச தொடங்குறாரு. இதுலயே பாருங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா, மீதம் உள்ளவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வேணும்னா நீங்க இப்ப ஓட்டு போடுங்க. இதுக்கும் இப்ப நடக்கிற தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இப்ப தமிழ்வேந்தன் சகோதரர் அவர்கள் வந்து சின்ன குழந்தைக்கு நீ இந்த பரீட்சையில பாஸ் ஆனேன்னா உனக்கு நான் சைக்கிள் வாங்கி தருவேன். ஆமா, அது மாதிரி முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதையெல்லாம் நம்ம இவர்கிட்ட தான் பாத்துக்கலாம். எதற்கு எதை பேச வேண்டும் என்றே தெரியல. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் தரம் தாழ்த்து விமர்சனம், தனிநபர் விமர்சனம். எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வராக இருந்தவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுங்கிறது கூட உதயநிதி அவர்களோட வயசுக்கு தெரியாதா? மிகவும் கீழ்த்தரமான ஒரு மனிதரா நான் உதயநிதியை பார்க்க தொடங்கிட்டேன். இல்லங்க, என்ன எந்த அளவுக்கு இப்ப நம்ம சொல்லலாமா உலர்வாயர் உதயநிதியின் பேர் வச்சுக்கோமா? வேற என்ன சொல்ல சொல்றீங்க? அவர் என்ன பேசுறாரு? அவர் முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி என்னெல்லாம் பேசினார்? உதயநிதி என்னென்ன பேசுறாரு? இங்க பாருங்க, அவர் என்ன பேசினாரு? இங்க பாருங்க, அவரை விட என்ன பேசினாரு? ஒரு இடத்துல மோசமாக தரம் தாழ்ந்து பேசினார். அவரு நிறைய இடங்கள்ல ஒருத்தங்களை பத்தி அவங்க பேசி அதற்கு அவர் மன்னிப்பு கூட கேட்டாரு. சரி, நான் பாயிண்ட்க்கு வரேன். உதயநிதி அவர்களால கிட்டத்தட்ட 70 வயதுடைய ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை விமர்சனம் செய்து தனிநபர் விமர்சனம் செய்யறதுக்கு முடியுதில்ல. ஏன் மோடி அவர்களை செய்யல? இதுதான் கள்ள உறவு. இங்கதான் இவர்களுடைய கள்ள உறவு தொடங்குது. நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? நீங்க மத்திய அரசு கேள்வி கேட்டிருக்கீங்க, எல்லாம் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் வந்து ஒரு நாடகமாக, கபட நாடகமாக. ஏன்னா 38+1 MP இருந்தே நீங்க ஒண்ணுமே கிழிக்கல. நான் இப்படிதான் பேசுவேன். ஏன்னா அவர்களுடைய பேச்சு அப்படி இருக்கிறதுனால எங்களுக்கு எல்லாம் கோபம் வருகிறது. ஒரு நல்ல அரசியலை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கும் போது இப்ப கூட பாருங்க, பர்சனல் அட்டாக் பண்றாரு. ஒரு கட்சி விவகாரம் குறித்த இடத்திற்கும் ஜாபர் சாதிக்கும் சம்பந்தம் உண்டா? இவர் சொன்னாரே கூவத்தூர்னு, அது கட்சி விவகாரம். ஜாபர் சாதிக் கிட்டத்தட்ட பல குடும்பங்களை அழிக்கக்கூடிய போதைப் பொருளை கடத்திய ஒரு குற்றவாளின்னு சொல்லி இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்க ஒருத்தர். அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அப்ப சம்பந்தம் இல்லாதவற்றை எல்லாம் மக்களிடத்துல நீங்க கொண்டுட்டு போய் நீங்க இது அது இவர்களுக்கு கள்ள கூட்டம் இதெல்லாம் பேசாதீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கறேங்க. இன்னைக்கு நீங்க 33 மாசமா ஆட்சியில் இருக்கீங்க. மோடி அவர்கள் எத்தனை முறை தமிழகத்துக்கு வந்திருக்காரு? 7 ஆண்டு காலம், 2014 இருந்து 2021 வரைக்கும் வச்சுக்குவோம். அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க. எத்தனை முறை மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு? அரசு விழாக்களுக்கு எடுத்துக்குவோமே. இதுதான் நீங்க மோடி அவர்களை எதிர்க்கிறதா? நான் கேட்கிறேன். உங்களுக்கு தான் பிடிக்காதே, கருப்பு கொடி காமிச்சிங்களே, அப்படிப்பட்ட நீங்கள் நடந்து கொள்ளும் விதமா? இன்னொன்னு, டிசம்பர் மாதம் திருநெல்வேலி தூத்துக்குடியில மழை, கடுமையான மழை, வெள்ளம். அந்த சமயத்துல கூட மக்களை பற்றி கவலை கொள்ளாமல் திரு ஸ்டாலின் அவர்கள் எங்க போறாருன்னா டெல்லிக்கு இந்தியா கூட்டணிக்கு போறாரா? அப்ப இங்க என்ன ஆயிடுச்சுன்னா மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு பேச்சு வந்துட்டு, கடுமையான பேச்சு வந்துட்டு, மக்களை பத்தி கவலை இல்லாம கூட்டணி பத்தி பேச போறாருன்னு. உடனடியாக அப்பாயின்மெண்ட் கிடைக்குது மோடி அவர்களை பார்க்க. எப்படி கிடைக்கும்? இதுதான் கள்ள உறவு. இதற்கெல்லாம் விளக்கம் கொடுக்க சொல்லுங்க. அவரோட ஷெட்யூல்ல, அவரோட பிளான்லயே இல்லாத ஒண்ணு உடனடியாக அவங்களால அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர் பிரதமர் அவர்களை சந்திக்கிறார் அப்படின்னு சொன்னா அப்ப எவ்வளவு க்ளோஸா இருக்காங்க ஸ்டாலின் அவர்களும் மோடி அவர்களும் எவ்வளவு க்ளோஸா இருக்காங்க. இதெல்லாம் வந்து மக்களுக்கு கொண்டுட்டு போகணும். ஒரு முதலமைச்சர்ங்கிற அடிப்படையில கூட அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கலாம் இல்லையா? அப்படி பார்க்க கூடாதா? நிறைய முறை தவிர்த்திருக்காரு. இதெல்லாம் நடந்திருக்கும், நாம நிறைய பார்த்திருக்கோம். இந்த விஷயத்துல மட்டும் இல்ல, மோடி அவர்களோட ஷெட்யூல் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஆனா இவர்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா பார்த்திருக்காங்கன்னா அந்த இடத்துல நமக்கே சந்தேகம் வருது. இன்னும் சொல்ல போனா சில தொகுதி இப்ப சொன்னார்ல, எங்களுக்கு போட்டியே அவங்க தான் சொன்னார்ல, அது ஒண்ணு பார்த்தாதாங்க உங்களோட கள்ள கூட்டணிக்கு. அது ஒரே ஒரு பேச்சு இருக்கே, போட்டியா தான பாக்குறாங்க. அந்த பேச்சு ஏன் இதனால் வரைக்கும் மேடையில எங்களுக்கு போட்டி அதிமுக தான் சொல்லிக்கிட்டு இருந்த நீங்க இப்ப புதுசா வந்து சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுல ஓட்டு போட போற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தானே. நேற்று ஸ்டாலின் என்ன சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று இப்பொழுதாவது புரிந்து கொண்டாரு. அப்போ நீங்கள் நினைத்தால் பாஜக தான் என்று சொல்வீர்கள். அதற்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் பேச ஆரம்பித்த உடனேயே இப்பொழுதாவது புரிந்து கொண்டாரே என்று சொல்லி வந்து ஒட்டிக்கொள்வீர்கள். அப்ப நீங்கள் என்னதான் உங்களுடைய நிலைப்பாடு?
அதான் என்ன அவங்களோட நிலைப்பாடு எல்லாமே மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் சில கருத்துக்களை நாங்க முன்வைக்கிறோம். குறிப்பாக பெண்களை ஏமாற்ற தொடங்கி இருக்கிறத நம்பாதீங்க. இதற்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாததெல்லாம் பேசியிருக்காங்க. அப்புறம் கனிமொழி அவர்கள் தான் அழகா சொல்லியிருந்தாங்க. என்னன்னா இந்த கருப்பு கொடி விவகாரம், கருப்பு காமிச்சிட்டு இருக்கிறது, கோபேக் மோடின்னு சொன்னதெல்லாம் சொல்லிட்டு இப்ப எப்படி மேடம் நீங்க வெல்கம் பண்றீங்க, இப்ப எப்படி வாங்கணும், இது என்ன இது கூட உங்களுக்கு தெரியாதா? இது ஒரு அரசோட புரோட்டோகால்ங்க. ஒரு பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு வராருன்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்கணுங்க. ஓஹோ, இதெல்லாம் உங்களுக்கு சென்ற ஆட்சியில இருந்த போது உங்களுக்கு ஒரு அடிமைகள் என்று சொன்னீர்கள். அப்ப என்ன சொன்னீங்கன்னா அடிமைங்கிற வார்த்தையை பயன்படுத்தி எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு ஆட்சியாளர்களை புண்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வார்த்தையையும் செயல்களையும் நீங்க காமிச்சீங்க. ஆனா இப்ப என்ன சொல்றீங்க, இது ஒரு புரோட்டோகால் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு உங்களை என்னவாக நடிக்கலாம், அதுக்குன்னு இவ்வளவு நடிக்க முடியுமா? இந்த அளவுக்கு உங்களால நடிக்க முடியுமா? எதுக்காக நடிக்கணும்? முதல்ல அவங்க ஓட்டு வாங்குறதுக்காக நடிக்கிறது தாங்க. அவர்களுடைய பேச்சு செயல் எல்லாமே ஓட்டு. 38+1 MP இருந்தீங்கல்ல, நீங்க என்ன செய்திருக்கீங்க? இப்ப நீங்களும் கேட்டு பார்த்துட்டீங்க சகோதரர்கிட்ட. ஏதாவது ஒரு நீங்க எதிர்த்தோம், நாங்க பேசணும், பேச்சில் அரசியல். முதலமைச்சர் எல்லாரும் கேக்குறாங்க, அவரும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அதிகாரத்துல இருக்கும்போது உங்களுடைய செயல்களினால் என்ன திட்டம் நிறைவேற்றப்பட்டது, மக்கள் நேரடியாக பயன் இதனால இந்த பயன் நாங்க இப்ப சொன்னாங்க, ஏற்கனவே சொன்னாங்க எதிர்க்கட்சி தலைவர் அவர்களால இங்க வந்த மெடிக்கல் காலேஜா இருக்கட்டும், 11 இடத்துல வந்திருக்கு அப்படிங்கறதா இருக்கட்டும், கவர்னர் அனுமதிக்கு முன்னதாகவே 7.5% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நீட், அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? இன்ஜினியரிங் கல்லூரிக்கும் கிடைச்சிருக்கு, இதுக்கும் கிடைச்சிருக்கு. இது மாதிரி பல திட்டங்களை அதிமுகவின் சாதனைகளாக சொல்றோம். நீங்க இந்த 5 வருஷமா உங்க எம்பிகள் இங்க பாருங்க, தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் தொகுதிக்கு போறாங்க. இன்று தொகுதி மக்கள் நேரடியாக எதிர்ப்பு சொல்றாங்க, உடனே பின்னாடி திரும்பி போறாங்க. இதுதான் திமுகவின் நிலை. ஏன்னா அவர்களை எல்லாம் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு மிகப்பெரிய சென்னையில எல்லாம் வெள்ளம்ங்கிறதுங்க மிக மோசமான நிலையை ஏற்படுத்தியது. இந்த காலகட்டத்திலேயே நேர்ல வந்து பார்க்காத எம்பிக்களாகிய நீங்க இப்ப வந்து ஓட்டு கேட்க போறீங்க. இது மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அலையை உருவாக்கி, அந்த எதிர்ப்பு அலையை நம்ம இப்படி டைவர்ட் பண்ணிரலாம் அப்படின்னு மடை மாற்றுறதுக்காக இப்படி பாஜக அதிமுக இப்படி பேசிட்டு இருக்காங்க. அவர்கள் டைவர்ட் பண்ண நினைச்சாலும் சகோதரர்கள் கிஷோர் அவர்கள் சொன்னது போலதான் கூட்டணி அப்படிங்கறத நேரடியா வச்சுக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருந்தும் தொண்டர்களுடைய முடிவுனாலதான் இந்த முடிவெடுத்து, இந்த முடிவு எங்க தொண்டர்களோட முடிவுன்னு சொல்லி அதிமுக தனித்து நிற்கிறார்கள். அந்த உண்மைத்தன்மை அவர்களுடைய வாக்கு வங்கியில தெரியுங்க. அதையும் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய திமுக இப்படிப்பட்ட கொச்சையான அருவருக்கத்தக்க பேச்சுக்களோடு எப்படி மக்களை சந்திக்க போறாங்க, அதற்கு என்ன எதிர்ப்பு வரப்போகுதுங்கிறதையும் தொடர்ந்து பேசலாம். ஜவஹர்லால் சார், ரொம்ப சுருக்கமாக சொல்லுங்க, இந்த எலெக்ஷனுடைய முடிவுகள்ல திமுக அம்பலப்பட்டு போயிரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? மனோஜ், எனக்கு ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்க. ஏன்னா ஒரு முக்கியமான விஷயங்கள் சொல்லணும். அதாவது வந்து பிஜேபி கூட அதிமுக கூட்டணி வைக்கணும்னு ஒரு நினைப்பு, ஒரு ஆர்வம் இருந்துன்னு வைங்களேன். அதற்கு அவங்க வந்து எவ்வளவு பிரஷர் கொடுத்தாங்க, எவ்வளவு அவர்கள் வந்து வெயிட் பண்ணாங்க. அமித்ஷா நைட் எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்து இருந்தாரு, யாரு எங்களுடைய தலைவருக்காக வெயிட் பண்ணாரு. இதெல்லாம் வராரு. அதையும் மீறி நம்ம கூட்டணி வேணாம்னு சொன்னது எதுக்குன்னா மக்கள் நலன். அது ஒண்ணு எப்ப கேட்குது ஒண்ணு. இப்ப அவர் என்ன விமர்சிக்கிறார்னா, பிஜேபியை ஏன் அதிமுக விமர்சிக்கல அப்படின்னு கேட்கிறாரு. பிஜேபியை ஏன் அதிமுக விமர்சிக்கலன்னு ஸ்டாலின் கேட்கிறார். நாங்க பிஜேபி விமர்சிக்கிட்டு தான் இருக்கோம். இரண்டாவது, நீங்க களத்தை வந்து திமுக பிஜேபி மாத்த பாக்குறீங்க. ஆனா 3% வாக்குகள் உள்ள பிஜேபிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம்ங்கிறதா ஒரு நிலைப்பாடு. என்னன்னா இப்ப இங்க என்ன பிரச்சனைனா, கடந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 38 எம்பிக்கள், அவர்களுடைய நிலைப்பாடு, அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு, அதெல்லாம் எங்களால் விமர்சிக்க முடியும். தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக என்ன பண்ணிருக்காங்க, இதெல்லாம் கேட்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த உரிமைக்காக என்ன சொன்ன, இப்போ அவர் கூட சொன்னார், ஆனா தமிழ்நாட்டுக்கு உரிமை அவங்களும் நிற்கல, இவரும் 3 வருஷமா எதுவும் செய்யல. ஆனா 3 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கும் போது ஒரு எதிர்கட்சியா கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? ஒண்ணு இவர் சொல்றாரு, முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டங்கள் அப்படின்னு சொல்றாரு. சிஏஏ சட்டம் 2003 வந்த போது அன்றைக்கு திமுக ஆதரிச்சு சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி ஆதரிச்சாங்க. பொது சிவில் சட்டத்தை ஆதரிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா கேளுங்க, அதிமுக என்ஐஏ சட்டத்துக்கு எதிராக வாக்களிச்சாங்க. இவங்க என்ஐஏ சட்டம் என்பது முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டம், அதற்கு ஆதரவாக ஓட்டளித்தார்கள்.
ஊஃபா என்கின்ற சட்டம், அது முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக காட்டிய சட்டம். அதற்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இப்போ ATS ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட்ங்கிற ஒரு சட்டத்தையும் தமிழ்நாடு கொண்டு வந்திருக்காங்க. நீங்க சிறை கைதிகளை விடுவேன்னு சொன்னாங்க, அதையும் விடல. இப்ப ஒட்டுமொத்தமா முஸ்லிம்கள் எதுவுமே செல்லாத நிலையில முஸ்லிம்கள் ஓட்டு போயிருங்கிற ஒரு பயம் தவிர இன்னொன்னு சொன்னாரு, 3 ஓட்டு வாக்குறுதி கொடுக்கிறாரு. ஏன் சார் இப்போ ஒரு மாநில அரசு நினைச்சா டோல்கேட்டை மூட முடியும், இப்ப முடியும். காரணம் அதற்கு கொடுக்க வேண்டிய மானியத்தை கொடுத்துட்டா கூட முடியும். அது செய்யலாம. அதாவது பொய்களை சொல்லி ஒரு மாநில அரசால் எதெல்லாம் முடியாததோ அதை சொல்லி இன்றைக்கு மக்களை மீண்டும் ஏமாற்றாங்க. நன்றி சார். இதையே உங்க இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன், நேரம் இல்ல. நன்றி சார். இதையே உங்க இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன், நேரம் இல்ல. தமிழ்வேந்தர் ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. பிரச்சாரத்துக்கு போறீங்க, உங்க சாதனையை சொல்லுவீங்களா இல்ல அவங்க அப்படி இவங்க இப்படி? ஏன் இந்த மாதிரி? நாங்கள் எங்கள் சாதனையை மட்டும் தான் சொல்லுவோம். இருந்தால் கலைஞருடைய 100வது நாள் பிறந்தநாள், இந்த 100வது நாள் பிறந்தநாளுக்கு 40 தொகுதியில் நாங்கள் ஜெயிச்சு கலைஞருக்கு காணிக்கை ஆக்குவது மட்டும்தான் எங்களோட நோக்கம். எங்களுக்கு ரொம்ப நாளா சொன்னீங்க. உண்மையிலேயே எங்களுக்கு தூக்கம் போயிட்டு நாங்கள் வெற்றி பெற்று இந்த பாஜக விரட்டு வரை எங்களுக்கு தூக்கம் இல்லை. ஏன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு தூக்கம் இருக்காம தான் போகும்னு நினைக்கிறேன். கிஷோர் ரொம்ப சுருக்கமாக எழுதிக்கிறது. ஒரே ஒரு வரியில சொல்லட்டோமா, திமுகவுடைய பிரச்சாரத்தை விட அதிகமாக திமுகவுடைய குடும்பம் நடத்தும் சன் டிவியில் மோடி ஆட்சியின் சாதனை பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க நடத்தக்கூடிய தொலைக்காட்சியில் திமுகவுடைய விளம்பரத்தை விட அதிகமாக மோடி விளம்பரம் தான் வந்து கொண்டிருக்கிறது. அந்த குடும்பத்தை சேர்ந்தவரே எம்பியாக நிற்கிறார். எங்கே? மத்திய சென்னையில். பாசிச மோடி என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்தீர்கள் என்றால் விளம்பரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. 24 மணி நேரத்தில் 10 நிமிடத்திற்கு ஒரு முறை விளம்பரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பிசினஸ் வேற, பாலிடிக்ஸ் வேற நினைக்கிறாங்க. இல்லங்க, பிசினஸ் வேற, பிசினஸ் வேற. புரியுது ஜவஹர் அலி சார். அவங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை மோடி விளம்பரம் தான் அதுல. அங்க அந்த விளம்பரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பிஸ்னஸ் வேற, அரசியல் வேற நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னா, அப்போ அந்த நபர்கள் வேற, அரசியல் கட்சி வேற என்று அவர்களை கட்சியில் சேர்க்காமல் இருக்க வேண்டும். இதையே உங்கள் கட்சியை சேர்ந்த உங்கள் குடும்பம் சாராத வேறு ஒரு நபர் ஒரு தொலைக்காட்சியை வைத்து செய்திருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீர்களா? கட்சி நடவடிக்கை பாய்ந்திருக்குமா, பாய்ந்திருக்காதா? அப்போ குடும்ப நபர் என்பதனால் நீங்கள் வாய் மூடி இருக்கிறீர்கள். ஏனால் அதிலிருந்து வரக்கூடிய பலன் உங்களுக்கும் வந்து சேருகிறது என்பதனால் தான். என்ன பலன்? பணப்பலனா? பணம் தான், வேற என்ன? அது வரலன்னா தான் அவங்க தினகரன் ஆபீஸே பூந்து கொளுத்தினாங்களே. அது வரலன்ற அந்த பட்டுவாடா பிரச்சனையில தானங்க, சன் டிவியோடைய அந்த பட்டுவாடா பிரச்சனையில தானங்க கொளுத்தினாங்க. அப்போ நம்முடைய இப்போ இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம் யார் யாருடன் கள்ள கூட்டணியில் இருக்கிறார்கள், எதனால இருக்கிறார்கள் என்பதற்கு இதை விட ஒரு பெரிய உதாரணம் இருக்க முடியுமா? புரியுது. அது மக்களுக்கும் கண்டிப்பாக புரியும் நினைக்கிறேன். ராஜேஸ்வரி பிரியா, இப்போ இந்த பிரச்சாரங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த பிரச்சாரங்கள்ல அதிமுக ஒரு ஸ்டெப் மேலே இருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து இந்த போட்டோவை காமிச்சு ஆதாரங்களோட நிறைய விஷயங்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் எப்படி ரீச் ஆகும்? நிச்சயமாக யதார்த்தமான அரசியல் மக்களுக்கு புரியும்படியாக இதுதான் உண்மை நிலை, இவர்களுடைய போக்கு இப்படிதான் இருக்குங்கிறத ஆதாரத்தோட காண்பிக்க. ஏன்னா குறிப்பிட்டது போல ஒரு செங்கல்ல வச்சுக்கிட்டு நீங்க இது மாதிரியான ஒரு அரசியல் செய்யும் போது உண்மையை வைத்து ஒரு போட்டோ காமிச்சு மக்களுக்கு புரியும் வகையில் எளிய முறையில் ஒரு நல்ல அரசியல் கையில் எடுத்திருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் தான் சொல்லலாம். கண்டிப்பாக இவர்கள் மக்களுக்காக மாநில நலனுக்காக வைக்கக்கூடிய கோரிக்கைகள், அதிமுக வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நியாயமானதாகவும் இருக்கு. அதை மக்கள் இடத்துல கொண்டு சேர்க்கிறதுல மும்முரம் காட்டிட்டு இருக்காங்க. ஆனா உதயநிதி அவர்களோ ஸ்டாலின் அவர்களோ பர்சனல் அட்டாக், தனி நபரை குறித்து விமர்சனம் செய்யறது, அது என்ன எப்படிதான் அந்த மொழியெல்லாம் வருது, அந்த மொழி நடையெல்லாம் வருதுன்னு தெரியல. உதயநிதி அவர்களுக்கு அரசியலில் எதிர்காலம் என்பது இருக்குமா என்றே தெரியாத அளவுக்கு அவருடைய பேச்சு இருந்துகிட்டு இருக்குங்கிறத நானும் இம்மெச்சூர்டு ஸ்பீச்சுங்க. கண்டிப்பாக கொஞ்சம் கூட முதிர்ச்சி இல்லாமல். நான் கூட நினைச்சேன் சரி எப்படியாவது கத்துக்குவாரு வந்துருவார். எல்லாரும் சொன்னாங்க, நானே சொன்ன ஒரு 10 கேள்வி கேட்கிறேன் உதயநிதி அவர்கள் வாங்க என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, நீங்க எம்எல்ஏவா நிக்கிறதுக்கு முன்னதாகவே நான் சொன்னேன். உங்க கட்சியில உங்களுக்கு மாநில இளைஞர் செயலாளர் பொறுப்பு கொடுக்கும் போதே சொன்னேன். அப்படி இருக்கும்போது இன்றளவிலும் பின்னோக்கி தான் போயிட்டு இருக்காரே தவிர அவரிடத்துல ஒரு இடத்துல கூட மக்கள் முன்னேற்றம், இளைஞர்களின் முன்னேற்றம், நாட்டின் நலன்
இது மாதிரியான பேச்சையே பார்க்க முடியல. நீங்க 38 எம்பிக்கள் ஏதாவது செய்திருந்தால் ஒருவேளை அந்த பேச்சு வந்திருக்கும். நீங்க எதுவுமே செய்யல, உங்களோட செயல் பூஜ்ஜியம். அதனால நீங்க வேறு என்ன கருவி எடுக்கிறதுன்னு தெரியாம இது மாதிரி பல்லு மூக்கு வாயின்னு பேசிக்கிட்டு நீங்க உங்களுடைய பிரச்சாரத்தை நடத்திட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த பிரச்சாரம் எடுபடாது மக்கள் மத்தியில். நன்றி. எது எடுபட போகுது, எந்த கட்சி எடுபட போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கருத்துல பருதுன கருத்துரையாளர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.